friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கீ ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 பிரியாணி லீவ்ஸ், அப்புறம் 1 சின்னமன் ஸ்டிக், அப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், ஜீரா சீட்ஸ், அப்புறம் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து லென்த் வைஸ் கட் பண்ணது. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் காஞ்சதும் நம்ம வச்சுருந்தா அந்த பிரியாணி மசாலாவை போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து சாட் பண்ண போகிறோம். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த 4 பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது மாதிரி வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே சாட் பண்ணுங்கள், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன். வாட்டர் ரேஷியோ வந்து 1 கப் அரிசிக்கு 1 கப் ப்ளஸ் ஒரு 75% ஆஃப் வாட்டர். அந்த 2 கப் இல்லாமல் 2ல் ஒரு 25% வாட்டர் கம்மி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதான் ரேஷியோ. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 கப் வந்து அப்படியே வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நம்ம சோக் பண்ண வாட்டரே வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கப் தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்க. கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த வாட்டர் ரேஷியோவில் 1/2 கப் வந்து வாட்டர் குறைச்சிட்டு 1/2 கப் தண்ணிக்கு பதிலாக இதில் பால் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ரைஸ் வந்து ஒயிட்டாகவே இருக்கும். இது வந்து ஆப்ஷன் தான். இது ஒரு சின்ன டிப்பாக நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இதை இக்னோர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து காந்து போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அரிசி ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம குக்கரை வந்து நல்லா மூடிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஜீரா ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான 1 பாட் ரெசிப்பியாக நம்ம இந்த கீ ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. மேலே வேணால் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிண்டி விடலாம், அதுவும் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் forget to like, share and subscribe to Maltese cooking series. Thanks for watching.